ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் இந்த ஸ்டார் கூட 5 ஸ்டெப்பில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் ப்ளைனாக இந்த பேஸும் சைடு வால் 5 ரவுண்டும் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருந்தேன். இதுக்கு மேலே ஒரு பேட்டர்ன் போட போகிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் சிம்பிள் மாடல் கூடைய நியூ மாடல் கூடையா எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதையும் பின்னி முடிச்சிட்டேன், இதையும் பின்னி முடிச்சிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 கூட ரெடியாக வந்துட்டு பின்னி முடிச்சிட்டேன். ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை. இந்த ஸ்டார் கூட எடிட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதை முடிச்சுட்டு இடையில டைம் இருக்கும்போது அந்த வீடியோஸையும் எடிட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கூட பின்னுறதுக்கு ரெட் கலரில் 12 ஒயர், சாண்டில் கலரில் 20 ஒயர். ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயர்ஸை கட் பண்ணலாம். ஆனால் பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா ஒயரையும் ஒரே அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது லெஃப்ட் சைடு ஒரு அடி மட்டும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் பின்னுறதுக்காக ஒரு அடி ரன்னிங் ஒயர் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கட் பண்ண ரெட் கலர் ஒயரை எடுத்து சரிசமமாக மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். கீழே பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். அதை எடுத்து மேலே இந்த சாண்டில் கலர் லூப்பில் போட்டு நாட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற இதே ஆர்டரில் கட் பண்ண ஒயர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வந்துட்டு உங்களோட விருப்பம்தான். இப்போ அடுத்து ரெண்டாவது ரெட் ஒயரை ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற இதே பேட்டர்னில் வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து 5 சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு போகிற சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் கட் பண்ண ஒயர்ஸை வரிசையாக ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து ரெண்டாவது சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஒரு 5 ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு எந்தெந்த ஒயர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிளியராக சொல்கிறேன். இப்போ அடுத்து மூணாவது சாண்டில் ஒயரை ஜாயின் பண்ணணும். மொத்தம் 5 நாட்டு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஒயர்ஸை வரிசையாக ஜாயின் பண்ணுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போது கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ரெட் ஒயர், அப்புறம் 5 சாண்டில் ஒயர். அடுத்து 2 ரெட் ஒயர், 5 சாண்டில் ஒயர். அடுத்து 4 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து 5 சாண்டில் ஒயர், 2 ரெட் ஒயர், 5 சாண்டில் ஒயர். கடைசியாக 2 ரெட் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயர் விட்டுட்டு தானே ஜாயின் பண்ணணும். ஸோ ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி இருந்துச்சுனாலே போதும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இந்த பேட்டர்னில் வரிசையாக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் நம்ம பின்ன போகிறோம். லேடர் நாட் போட்டு கூடையோட சைடு வால் பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரி பின்னணும். ஆனால் இது சைடு வால் கிடையாது. இப்போ நம்ம பின்ன போகிறதும் பேஸ் தான். இது செகண்ட் ஸ்டெப். இப்போது மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாண்டல் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு சின்னதாக இந்த அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாக கூடைக்கு சைடு வால் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பேஸை சுற்றி எல்லா ஒயர்லேயும் வரிசையாக நாட் போடணும். நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடணும். நம்ம சாதாரணமாக கூட பின்னும்போது கூடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பேஸை அகலமாக பின்னுவோம் இல்லையா? ஸ்டார் கூடைக்கு ரொம்ப அகலமாக பின்னக்கூடாது. ஒரே ஒரு லைன் கட் பண்ண ஒயர்ஸை வரிசையாக ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடு வால் நம்ம லேடர் நாட் போட்டு எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி ஒரு 7 ரவுண்டு பின்னணும். இதுவுமே கூடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம பின்னுறது வந்துட்டு 1.5 ரோல் கூட. ஸோ 7 ரவுண்டு வந்துட்டு நீங்கள் சைடு வால் பின்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாமே ஒரே அளவில் சொல்லியிருக்கேன். அதாவது 8 அடி ஒயரை கட் பண்ண சொன்னேன் இல்லையா? இதில் நீங்கள் ஒரு அடி ஒயரை குறைச்சிக்கலாம். அதாவது அது எந்த பக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை முடித்தாதான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஒரு ஒயர் ஒரு அளவில் நான் கட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா பிகினருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அப்படின்றதுனால எல்லாமே ஒரே அளவில் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரே அளவில் நீங்கள் எடுக்கும்போது அந்த பேஸ்கெட்டோட சென்டர் அது பாயிண்ட் வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல மட்டும் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் சைடில் டைமண்ட் பின்னும்போது இந்த 8 அடி ஒயர் கரெக்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற அந்த 2 ஒயர், கடைசியாக ஜாயின் பண்ணுற அந்த 2 ரெட் ஒயர், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 5 சாண்டில் ஒயரை நீங்கள் 7 அடியில் கட் பண்ணால் கூட போதும். அதை நான் டைமண்ட் பின்னும்போது சொல்கிறேன். லைவ் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நம்ம 7th பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நாஹாஸ் கிரியேட்டிவ் தான். சேம் லோகோ நம்ம சேனலில் இருக்க அதே லோகோ தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் 60,000 ஃபாலோவர்ஸை இப்போ நம்ம கெயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் ஒயர்ஸை ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். டைட் பண்ணிகிட்டே பின்னுங்க. ஏன்னா மேலேயும் கீழேயும் நாட்டு எதுவும் இல்லாமல் தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லூஸ் ஆகும். ஸோ நாட் டைட் பண்ணிகிட்டே போடுங்க. இந்த மாதிரி ஸ்டார் பேஸ்கெட் இன்னும் நிறைய மாடலில் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். சின்னதாக மினி கூடையிலேருந்து 3 ரோல் வரைக்கும் ஸ்டார் பேஸ்கெட்ஸ் எப்படி போடுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இந்த ஸ்டார் பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். பிஸ்கெட் நாட்டில், ஜாஸ்மின் நாட்டில், குண்டுமல்லி நாட்டிலலாம் கூட இந்த ஸ்டார் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் இருக்குது. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஒரு அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நாட் போடுறேன். இப்போது அப்படியே இப்படி திருப்பி ஆப்போசிட் சைடு பின்னிட்டு போகணும். மறுபடியும் இங்கே லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். நம்ம சாதாரண கூடைக்கு பேஸ் அகலமாக போட்டுட்டு பின்னுவோம் இல்லையா சைடு வால். இது ஸ்டார் கூட அப்படின்றதுனால பேஸ் ஒரே லைன் தான் பின்னுறோம். அதுக்கப்புறமா சைடு வால் வந்துட்டு 7 ரவுண்டு பின்னணும். ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் தான். இது பேஸாகவும் நமக்கு வரும். கொஞ்சம் சைடில் வந்துட்டு சைடு வால் மாதிரியும் நமக்கு வரும். இப்போது எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திட்டு பார்க்கலாம். எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்தாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போது ஆரம்பித்த இந்த நாட்டையும் முடித்த இந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்படியே மேல் பக்கம் இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் மடித்தா தான் கரெக்டாக இருக்கும். மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுங்க. இப்போ ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதே மாதிரி 2வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். லேடர் நாட் போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் தான் வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்து லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லேடர் நாட் போட்டோம் பாருங்கள், அந்த ஒயர் இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தான் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு 2வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னது போலயே 2வது ரவுண்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி மொத்தம் செகண்ட் ஸ்டெப்பு 7 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். இப்போது 2 ரவுண்டு மட்டும்தான் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, 6வது ரவுண்டு, 7வது ரவுண்டுன்னு பின்னணும். மொத்தம் 7 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது 7 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் பின்ன போகிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு பெருசாக ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம். நடுவில் 4 ரெட் ஒயர் இருக்குது இல்லையா, 4 ரெட் ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் நடுவில் இருக்கிற 2 ரெட் ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நடுவில் 4 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணியிருப்போம். அதில் 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த டைமண்ட் எப்படி பின்னுறதுன்னு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வர டைமண்டை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். இடையில கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற அந்த ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம ஒயர்ஸை ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு அடி ஒயர் பார்த்தீங்கன்னா 7 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் சின்னதாக இருக்கும். சைடில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த சின்ன ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த ஒயரை சொருகி விடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கார்னர் நாட்டு. இப்போ நம்ம அது வரைக்கும் தான் நாட் போட போகிறோம். அதாவது கடைசி 2 ரெட் ஒயரோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை தாண்டி பேக் சைடு பின்னக்கூடாது.
இப்போ பாருங்கள், கடைசி ரெட் ஒயரில் நாட் போட போகிறேன். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. சைடில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அடி ஒயரை நம்ம சொருகி விட்டுருப்போம். அதுக்கு மேலே நாட்டும் நம்மளால் போட முடியாது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இந்த 2 ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ நம்ம 3rd ஸ்டெப்பில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பெருசாக ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம். ஒன் சைடு மட்டும் டைமண்ட் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க. இந்த ஸ்டார் பேஸ்கெட் நீங்கள் முதல் முறையாக பின்னுறீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப குட்டியாக ஸ்டார் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொடுக்குற மாதிரி. அது பின்னி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பெரிய பேஸ்கெட் பின்னுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை என்னால் இதையே பின்ன முடியும் அப்படின்னா, இதையே நீங்கள் தாராளமாக பின்னிக்கோங்க. லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். லெஃப்ட் சைடு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே போகிறோம், அவ்வளோதான். லெஃப்ட் சைடு பின்னுறதுக்கும் ரைட் சைடு பின்னுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அது பாருங்கள். லெஃப்ட் சைடு ரிவர்ஸில் பின்னும்போது ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். நம்ம லெஃப்ட் டு ரைட்டு பின்னும்போது சாதாரணமாக பின்னுவோம் இல்லையா, ரன்னிங் ஒயர் வச்சு, அந்த மாதிரி பின்னும்போது ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை நம்ம மடிப்போம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாட் போட்டுட்டு வரேன். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்டரில் 2 ரெட் ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு எண்டு வரைக்கும், லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு அந்த ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போது இந்த பக்கம் பின்னுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கொஞ்சமாக தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கிற ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்க்குறேன். அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரீங்க, அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணிகிட்டே பார்த்துட்டே கூடைய பின்னுங்க. ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். இதையே நீங்கள் பிஸ்கெட் நாட்டில் வேணும்னாலும் தாராளமாக பிஸ்கெட் நாட்டில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஜாஸ்மின் நாட்டில் வேணும்னாலும் ஜாஸ்மின் நாட்லேயும் இதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டார் பேஸ்கெட்டை பிஸ்கெட் நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, குண்டுமல்லி நாட்டுலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய இருக்குது நம்மளோட சேனலில். ஸ்டார் பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது அடுத்து லெஃப்ட் சைடு ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். ஓகே. இப்போ இது வரைக்கும் லெஃப்ட் சைடு எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இதுக்கு மேலே போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். இப்போது கடைசி 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்ருக்கேன். அதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது 2 லைன் நம்ம பின்னி முடிச்சாச்சு.
இப்போ அடுத்து 3வது லைன் பின்ன போறோம். மறுபடியும் சென்டர்ல ஒரு நாட் போடுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு போற ஒயர புடிச்சு ரைட் சைடு நாட் போடணும். லெஃப்ட் சைடு போற ஒயர புடிச்சு லெஃப்ட் சைடு நாட் போடணும். ஒரு லைன் பின்னும்போதும் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் வந்துட்டு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாட் குறைய என்ன ஆகும்னா, ஃபைனலா ஒரு நாட்ல வந்து நமக்கு முடியும். இப்போ சென்டர் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு போற ஒயர புடிச்சு ரைட் சைடு 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இத நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். இப்போ கடைசி 2 ரெட் ஒயர்ல நாட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளதான். இதுக்கு மேல நம்மளால நாட்டும் போட முடியாது. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம்னா, 3வது லைனு ரிவர்ஸ்ல பின்ன போறோம். ரிவர்ஸ்ல பின்றத ஒரு 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாவே எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 16 செகண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது இடையில கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறதுனால, இந்த வீடியோவோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஃபுல்லாவே ரொம்ப ஸ்லோவா பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரொம்ப பெருசா இருக்கும் வீடியோ. இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல அட்வான்ஸ் கிளாஸ்ல இத நான் சொல்லிக் குடுத்த பேஸ்கெட்டு. இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு போட்டது. கொஞ்சம் பேர் பேஸ்கெட் இன்னும் ஃபினிஷ் பண்ணாம வச்சிருக்காங்க. கொஞ்சம் பேரோட இமேஜ நான் டெலீட் பண்ணிட்டேன். கேலரி ரொம்ப மெமரி அதிகமாயிருச்சு அப்படின்னு. ஜூலை மாசம் அட்வான்ஸ் கிளாஸ்ல 2 பேஸ்கெட் சொல்லிக் குடுத்துருந்தேன். இது ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்கெட் ஒண்ணு. அத நான் அப்புறமா காமிக்கிறேன். அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு போஸ்ட் Instagramல நான் போடவே இல்ல. ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ்ல, பிகினர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களே தான் இந்த மாடல் பேஸ்கெட் வேணும் அப்படின்னு. அது 2 மாடல் பேஸ்கெட் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளாஸே எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து 6த் பேட்ச் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸே தான் இந்த கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அட்வான்ஸ் கிளாஸ் மோஸ்ட்லி நானு போஸ்ட் எதுவுமே போட மாட்டேன். பிகினர் கிளாஸ் மட்டும் தான் போஸ்ட் போடுவேன். என்னோட பிகினர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, Instagram பேஜ கான்டாக்ட் பண்ணுங்க. 20 நாள் கிளாஸ் டியூரேஷன் இருக்கும். அதில ரன்னிங் ஒயர் பேஸ்கெட், கிராஸ் கட் பேஸ்கெட், ஹெக்ஸாகன் பேஸ்கெட், அதுக்கப்புறமா பூஜா பேஸ்கெட், வாட்டர் பாட்டில் பேஸ்கெட்டு, மூடி போட்ட பர்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸு, பேஸ்கெட் பின்னுறதுக்கு நாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நாட்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு கடைசியா கிளாஸ்ல ட்ரெய்னிங் குடுப்பேன். 10 நாள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். 1 நாள் விட்டு 1 நாள் கிளாஸ் இருக்கும். இடையில 1 நாள் கிளாஸ் லீவ் வருது இல்லையா? அப்ப வந்துட்டு வீட்லயே அந்த பேலன்ஸ் பேஸ்கெட்ட பின்னி பிராக்டிஸ் பண்ற மாதிரி வரும். இது மட்டும் இல்லாம, இன்னும் அடிஷ்னலா 1 ரோல்ல இருந்து 4 ரோல் வரைக்கும் ஒயர் கூடைகள ப்ராப்பரா எப்படி பின்றது, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ், ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லிக் குடுத்துருவேன். ரன்னிங் ஒயர் கூட பின்னும்போதும் சரி, கிராஸ் கூட பின்னும்போதும் சரி, பேட்டர்ன்ஸ், கலர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி பின்னுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துரும். எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். இவ்வளவும் நீங்க கத்துக்கிறதுக்கு 20 நாள் கிளாஸுக்கு ₹1000 மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, Instagramல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இந்த பேஸ்கெட் ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 நாள் ஆச்சு ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகே. இப்போ லெஃப்ட்லயும், ரைட்லயும் 3 வரிசை பின்னியாச்சு. இப்போ மறுபடியும் 4வது வரிசை இதே மாதிரி பின்ன போறோம். சென்டர்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எப்படி பின்றமோ, சேம் இதே மெத்தட்ல ஆப்போசிட் சைடு பின்னணும். நான் ஒன் சைடு மட்டும் தான் பின்னி காமிக்கிறேன். சென்டர் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும், லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இத நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம்.
இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போற ஒயர புடிச்சு 4வது வரிசை பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. மறுபடியும் சென்டர்ல ஒரு நாட் போடுறேன். இப்போ 5வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போற ஒயர புடிச்சு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு போற ஒயர புடிச்சு, ரைட் சைடு. ஒரு வரிசை பின்னும்போது கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாட் கம்மியாயிட்டே வரும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ 5வது வரிசை லெஃப்ட் சைடு பின்னணும். இப்போ 5வது வரிசை ஃபுல்லாவே பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 6வது வரிசை பின்ன போறோம். சென்டர்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ சென்டர் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு போற ஒயர புடிச்சு, ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போ ரைட் சைடு நாட் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு நாட் போடுறேன் ரிவர்ஸ்ல.
இப்போ 6வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 7வது வரிசை பின்ன போறோம். 7வது வரிசை பின்னுறதுக்கு மறுபடியும் சென்டர்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. சென்டர் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட்லயும், லெஃப்ட்லயும் பின்றத கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். இப்போ 7வது வரிசை ரைட் சைடு பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரிவர்ஸ்ல லெஃப்ட் சைடு பின்னிட்டு போணும். இப்போ இதுக்கு முன்னாடி பின்னதுக்கும், இப்போ பின்னதுக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இப்போ அடுத்து 8வது வரிசை பின்ன போறோம். சென்டர்ல ஒரு நாட் போடுறேன். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும், லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் ரெட் ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். அவ்வளோதான். முன்னாடி ரொம்ப லாங்கா பின்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க கொஞ்சம் கம்மியா தான் நம்ம நாட் போடுவோம். ஒரு வரிசை பின்னும்போது ஒரு நாட் கம்மியாகி ஃபைனலா ஒரு நாட்ல வந்து நமக்கு முடியும். ஓகே. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு ரிவர்ஸ்ல பின்னணும். எட்டாவது வரிசை லெஃப்ட்லயும், ரைட்லயும் இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. ரெட் ஒயர் வச்சு பின்னியிருக்கோம். இப்போ அடுத்து 9வது வரிசை சென்டர் நாட் போட்டுருங்க. சென்டர் நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். 8வது வரிசை 9வது வரிசை ரெட் ஒயரில் நீங்கள் பின்னுவீங்க. ரைட் சைடு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு பின்னணும். இப்போ 9 வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 10வது வரிசை பின்னுறோம். சாண்டல் ஒயரில் ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு 10வது வரிசையாக நமக்கு வரும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பாருங்க. நாட் ரொம்ப கம்மியாக தான் போடுவீங்க. ஓகே. இப்போ கடைசி 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி ரிவர்ஸில் லெஃப்ட் சைடு பின்னணும். கடைசி 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ 11வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சென்டரில் ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்து ரைட் போகிற ஒயரை பிடிச்சி
2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி 2 ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ பாருங்கள், வெறும் 5 நாட் மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. பதினோராவது வரிசை பின்னியாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு 11ஆவது வரிசை பின்ன போகிறோம். சைடில் ஒரு குட்டி டைமண்ட் வரும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். அதுவும் இதே மாதிரி தான் பின்னணும். இது பெருசாக பின்னுறோம், அது ரொம்ப குட்டியாக பின்னுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அது கொஞ்சம் நான் ஷார்ட்டாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த பெரிய டைமண்ட் தான் முக்கியம். இது நீங்கள் பின்னிங்கன்னா தான் கூடையே உங்களுக்கு வரும். அதனால் இந்த பெரிய டைமண்ட் பின்னுறத ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். ஒரு நாட் கூட மிஸ் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். ஓகே, 11ஆவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 12ஆவது வரிசை. சென்டரில் ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள், ஒரு 4 நாட் மட்டும்தான் நீங்கள் போடுவீங்க. ரைட் சைடு பின்னியாச்சு. அடுத்து 12ஆவது வரிசை லெஃப்ட் சைடு பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டை நீங்கள் வெறும் லெஃப்ட் டு ரைட்டு இப்போ நான் பின்னுற பாருங்கள், இந்த மாதிரியும் உங்களால் பின்ன முடியும். லெஃப்ட் சைடு ரிவர்ஸில் பின்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே பாருங்கள், கீழேருந்து இப்படி மேலே வரைக்கும் பின்னிட்டு போகிறேன். இந்த மாதிரியும் உங்களால் பின்ன முடியும். எப்படி வேணாலும் நீங்கள் பின்னலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கூட நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இப்போ கடைசி 3 வரிசை பாருங்கள், இப்படி கீழேருந்து மேலே லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைக்கும் பின்னிட்டு போகிறேன். சின்ன டைமண்ட் பின்னும்போது ஒரு மெத்தடு சொல்கிறேன், அந்த மாதிரியும் நீங்கள் பின்னலாம். எப்படி வேணாலும் பின்னலாம், உங்களோட விருப்பம்தான். சென்டர் நாட் போட்டுட்டு இவ்வளோ நேரம் பின்னி காமிச்சேன் இல்லையா, லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயரை ரைட்டுன்னு அந்த மாதிரி பின்னலாம். இப்படி கீழேருந்து மேலே, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு மேலே பார்த்த மாதிரியும் நீங்கள் பின்னிட்டு போகலாம். இன்னொரு மெத்தடு கூட இருக்குது, அதை நான் சின்ன டைமண்ட் பின்னும்போது சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு கூட நீங்கள் பின்னிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், எப்படி வேணால் பின்னலாம் அப்படின்னு. இப்போது இன்னும் கடைசி 2 ரெட் ஒயர் இருக்குது, அதை மேலே போகிற 2 ரெட் ஒயர் வரைக்கும் பிடிச்சி நாட் போடுறேன், அவ்வளோதான். இப்போ பக்கத்தில் 2வது ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நாட் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு 4 இந்த மாதிரி 4 ரெட் நாட் இங்கே இருக்கு இல்லையா, அதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி முடிஞ்சாதான் கரெக்டு. கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது 4 ரெட் நாட் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், எண்டுலேயும் இந்த மாதிரி வரும். இப்போ பெருசாக ஒரு டைமண்ட் பின்னி காமிச்சிருக்கேன், ஃபுல்லாகவே பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பி பின்னணும். பின்னி முடிச்சுட்டு சைடில் எப்படி 2 பக்கத்துலேயும் டைமண்ட் பின்னுறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் பின்னி முடிச்சுட்டு ஒயரெல்லாம் ப்ளக்இன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் ஒரு டைமண்ட், பேக்லேயும் ஒரு டைமண்ட் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு அந்த டைமண்டில் இருக்கிற ஒயர்ஸையும் நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ சைடில் பாருங்கள், ஒரு பக்கத்தில் அந்த டைமண்ட் பின்னி ப்ளக்இன் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக ஒரு பக்கத்தில் மட்டும் டைமண்ட் பின்ன வேண்டியிருக்கு. இது வந்துட்டு 4th ஸ்டெப்பு. இப்போ பெரிய டைமண்ட் நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பின்னணும். அந்த ரெட் ஒயர் தான் உங்களுக்கு பார்டர். கீழே 2 ரெட் ஒயர் நமக்கு கிராஸ் ஆகும், மேலே 2 ரெட் ஒயர் நமக்கு இருக்கும். இப்போது இந்த டைமண்ட் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி சென்டரில் ஒரு நாட் போட்டுட்டு ரைட்டு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும், லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் பின்னலாம். அப்படி இல்லைனாக்கா இப்படி கீழே இருந்து மேலே, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு ஒரே பக்கத்துலேயும் நீங்கள் பின்னிட்டு போகலாம். அப்படி இல்லைனாக்கா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டோமா, அந்த ஒரு நாட்டுக்கு மேலே 2 நாட் போடலாம், அந்த 2 நாட்டுக்கு மேலே 3 நாட் அந்த மாதிரியும் நீங்கள் பின்னிட்டு போகலாம். இப்போது அதையும் நான் பின்னி காமிச்சிடுறேன்.
ஸோ எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க பின்னுங்க. இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு மெத்தட் நம்ம பெரிய டைமண்ட் பின்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்டி கீழ இருந்து மேல வரைக்கும் பின்னிட்டு போறேன். ரைட் சைடு மட்டும் பின்றேன். ரெண்டு ரெட் ஒயர் வரைக்கும் பின்னியிருக்கேன். அதுக்கு மேல வந்துட்டு பின்னக்கூடாது. அதுக்கு மேல ஒயர் இருக்கும். ஆனா அதுக்கு மேல பின்னக்கூடாது. சரிங்களா? அதுக்கு மேல ஒயர் பிளக் இன் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க பின்னும்போது ஒயர் பிளக் இன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கு மேல பின்னக்கூடாது. இப்போ இதே மாதிரி அடுத்த 2வது ரெட் ஒயர வச்சு இப்படி நீங்க லெஃப்ட் சைடு ரிவர்ஸ்லயும் பின்னலாம். அப்படி இல்லனாக்கா, இப்ப கீழ இருந்து மேல அந்த 2 ரெட் ஒயர் வரைக்கும் ஒரே பக்கத்துல கூட நீங்க பின்னிட்டு போலாம். இப்போ இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு நாட் போட்டாச்சா, இப்போ இந்த ஒரு நாட்டுக்கு மேல ஒண்ணோட ஒண்ணு ஒயர் கிராஸ் ஆகுது. பக்கத்துல பக்கத்துல 2 நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 3வது மெத்தடு. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி பின்னிக்கோங்க. இப்ப பக்கத்துல பக்கத்துல 2 நாட் போட்டேன். ஃபர்ஸ்ட்டு 1 நாட் போட்டேன். அடுத்து அந்த 1 நாட்டுக்கு மேல 2 நாட் போட்டேன். இப்ப அதுக்கு மேல பாருங்க பக்கத்துல பக்கத்துல 3 ஒயர் ஒண்ணோட ஒண்ணு கிராஸ் ஆகுது. 3 நாட் போட்டுக்கோங்க வரிசையா. இப்போ ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு பின்னாம, கிராஸ் டைப் நம்ம கிராஸ் கூட பின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ரன்னிங் ஒயர் மெத்தட்ல பின்னிக்கிட்டு இருந்தோம். 2 நாட்டுக்கு நடுவுல ஒயர் கிராஸ் ஆகும். இப்ப 2வது நாட் போடுறேன். அதுக்கு பக்கத்துல 3வது நாட் போடுறேன். இப்போ ஒரு நாட் வந்துட்டு இந்த மாதிரி பின்னிட்டு போம்போது, அதாவது பக்கத்துல பக்கத்துல பின்னிட்டு போம்போது ஒரு நாட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதுக்கப்புறமா ஒரு நாட்டா குறைஞ்சு ஃபைனலா ஒரு நாட்ல வந்து நமக்கு முடியும். அடுத்து இந்த 3 நாட்டுக்கு மேல ஒண்ணோட ஒண்ணு ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்க. 4 நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3 மெத்தட்ல இந்த டைமண்ட் பின்றத வந்துட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியா இருக்கோ, புடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க பின்னிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலயும் ஒரு சின்ன டைமண்ட் பின்னணும். இது வந்துட்டு ஃபைனல் 4த் ஸ்டெப்பு. சின்ன டைமண்ட் பின்னிட்டு எல்லா ஒயர்ஸையும் அந்த டைமண்ட்குள்ளேயே பிளக் இன் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவ பத்தின உங்களோட கருத்தையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குடைக்கு ஹேண்டில் எப்படி பின்னுறது? அது பேஸ்கெட்ல நடுவுல ஒரு ஆம்லா நாட் போட்டு ஃப்ளவர் டிசைன் மாரி குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த டிசைன் எப்படி குடுக்கறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இன்னொன்னு பெரிய பெரிய பேஸ்கெட் வந்துட்டு 4 பேஸ்கெட் பின்னி வச்சிருக்கேன். இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல்ல இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான மாடல் பேஸ்கெட்ஸுக்கும், எல்லா விதமான நாட்ஸ் பேஸ்கெட்டுக்கும் தனித்தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஒயர் குடைகள் மட்டும் இல்லாம, விதவிதமான பறவைகள எப்படி பின்றதுன்னும் நெறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். நம்மளோட சேனல்ல மட்டும் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே என்னோட ஓன் ஐடியால நான் போட்டிருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்ல புது புது மாடல்ல வித்தியாசமான பேஸ்கெட்ஸ்லாம் நெறைய இருக்கும் பாருங்க. இந்த நியூ ஜெனரேஷன் கேர்ள்ஸுக்காகவே புது புது மாடல்ல பேஸ்கெட்ட நானே டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு நாட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு போதா, அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாட்டா குறைஞ்சு ஒரு நாட்ல உங்கள கொண்டு போய் நிறுத்தும். கரெக்ட்டா வந்துட்டு கிராஸ் ஆகுற ஒயர்ல நாட் போட்டுட்டே போங்க. இதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு டைமண்ட் ஃபுல்லாவே பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயர்ஸையும் பிளக் இன் பண்ணி விட்டுருங்க. 4த் ஸ்டெப்பு லெஃப்ட்லயும், ரைட்லயும் டைமண்ட் பின்னி முடிச்சுட்டு ஒயர பிளக் இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி குடுக்கறது, ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்மளோட சேனல்ல இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும், விதவிதமான குடைகள் வீடியோஸ் நெறைய இருக்கு. நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.